உறுதி செய்யும் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். கருப்பசாமியின் சிறப்பை பற்றிய ஒரு சிறுகதை இங்கே. தலைப்பு: கருப்பசாமி ஆண்டவரின் துணிச்சலான செயல்கள். நீண்ட காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டின் பசுமையான மலைகளில் ராஜு என்ற எளிய விவசாயி வாழ்ந்தார். அவர் எதிர்கொண்ட சவால்கள் இருந்தபோதிலும் ராஜு தெய்வீகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக அறியப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது குடும்பத்திற்கும் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கோரி கருப்பசாமிக்கு பிரார்த்தனை செய்வார். ஒரு அதிர்ஷ்டமான நாள், வீரப்பன் என்ற ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் கிராமத்தின் மீது இறங்கினான். அவர் எங்கு சென்றாலும் பயத்தையும் குழப்பத்தையும் பரப்பினார். வீரப்பனின் கொடுங்கோன்மையை எதிர்த்து நிற்க முடியாமல் கிராம மக்கள் பீதியில் நடுங்கினர். ஆனால் ராஜு பயத்தில் பயந்து போக மறுத்துவிட்டார். தைரியம் நிறைந்த இதயத்துடனும் உதடுகளில் பிரார்த்தனையுடனும் காட்டில் உள்ள கருப்பசாமியின் சன்னதியை அணுகினார். அவர் தனது துயரங்களை தெய்வத்திடம் கொட்டினார். பயங்கரமான கொள்ளைக்காரனை தோற்கடிக்க உதவுமாறு கெஞ்சினார். ராஜுவின் நேர்மை மற்றும் பக்தியால் தூண்டப்பட்ட கருப்பசாமி தெய்வீக ஒளியின் பிரகாசத்தில் அவர் முன் தோன்றினார். இடி முழக்கத்துடன் வீரப்பனின் அக்கிரமத்திலிருந்து கிராமத்தை காப்பதாக ராஜுவிடம் உறுதியளித்தார். தெய்வீக தலையீட்டால் உற்சாகமடைந்த ராஜு கிராமத்திற்கு திரும்பினார் மற்றும் வீரப்பனுக்கு எதிராக ஒன்றுபடுவதற்கு தனது சக கிராம மக்களை ஒன்று திரட்டினார். தற்காலிக ஆயுதங்களுடனும் தளராத உறுதியுடனும் ஆயுதம் ஏந்திய அவர்கள் கடும் போரில் கொள்ளைக்காரனை எதிர்கொண்டனர். மோதல் நீடித்ததால் எல்லா நம்பிக்கையும் இழந்தது போல் தோன்றியது. ஆனால் அது இருட்டாகத் தோன்றிய போது நிழலிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. கருப்பசாமிதானே வலிமையான வாளை ஏந்தி வெல்ல முடியாத ஒரு ஒளியை வெளிப்படுத்தினார். கருப்பசாமி தனது தெய்வீக ஆயுதத்தின் ஒரே அடியால் வீரப்பனையும் அவனது கும்பலையும் முறியடித்து அவர்களை பயந்து ஓடச் செய்தார். கிராமம் காப்பாற்றப்பட்டது. மீண்டும் அமைதி திரும்பியது. அன்று முதல் கிராம மக்கள் கருப்பசாமியை தங்கள் பாதுகாவலராகவும் வணங்கினர். அவரது சன்னதி புனிதமான வழிபாட்டுத் தலமாக மாறியது. அங்கு பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை